வணக்கம். சிந்தனைக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தொகுதி மறுவரையறை தொடர்பான தீர்மானம் இன்றைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கொண்டு வரப்பட்டது. அதை திமுக ஆதரித்திருக்கிறது. எப்பொழுதும் தொகுதி மறுவரையறைக்கு முதலில் குரல் கொடுத்தது. அதற்கு எதிராக தொகுதி மறுவரை என்பது தமிழ்நாட்டினுடைய அரசியல் பிரதிநிதித்துவத்திற்கு மிகவும் ஆபத்தான ஒன்றாக இருக்கிறது என்று முதலில் இந்தியாவிலேயே அதற்கு எதிராக குரல் கொடுத்ததும் அது குறித்து மாநிலங்களை எச்சரித்ததும் திராவிட முன்னேற்றக் கழகம்தான் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிற அரசின் தனி தீர்மானத்தை திமுக ஆதரித்திருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் தொகுதி மறுவரையறையினுடைய முழுமையான தகவல் என்ன? ஏற்கனவே கடந்த ஏப்ரலில் கொண்டு வரப்பட்டு தோற்கடிக்கப்பட்ட அந்த தொகுதி மறுவரையறை மசோதாவில் என்ன திருத்தங்களை பாஜக மேற்கொண்டிருக்கிறது என்பது இதுவரைக்கும் தெரியாத ஒரு நிலையில் அதில் சரியான திருத்தங்களோடு மாநிலங்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் திருத்தங்கள் இருந்தால் அதை பற்றி என்ன முடிவெடுக்கலாம் என்பதுதான் அடுத்து பேசப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் தமிழ்நாட்டிற்கு ஆபத்து என்றால் அதற்கு நாங்கள் என்னைக்கும் முன்கள போராளிகளாக நின்று அதனை தடுப்போம் என்பதை திமுக திரும்பவும் அழுத்தமாக தெரிவித்திருக்கிறது. அதே நேரத்தில் திமுகவினுடைய நிலைப்பாடு என்ன என்று கேட்டு தொடர்ந்து ஒரு அரசியலையும் இங்கே எதிர்க்கட்சிகள் செய்ததையும் நாம் பார்த்தோம். இந்த சூழலில் தொகுதி மறுவரையறை குறித்த தீர்மானமாக இருக்கட்டும் அல்லது ஏற்கனவே திரும்பவும் நீட்டுக்கான ஒரு தீர்மானத்தை சட்டமன்றத்தில் தாவேக அரசு நிறைவேற்றி இருக்கிறது. தொடர்ந்து பேசப்பட்டதையே திரும்ப பேசிக்கொண்டே இருப்பது ஒரு பக்கம், அதற்கு அழுத்தம் கொடுப்பது என்றாலும் கூட மீண்டும் இவை எல்லாவற்றையும் பேசி ஒரு திசை திருப்புகின்ற அரசியலை தாவேகா தொடர்ந்து செய்கிறதோ, இங்கே இருக்கிற சட்டம் ஒழுங்கு குறித்தோ அல்லது விலைவாசி உயர்வு குறித்தோ பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் இருப்பது குறித்தோ பேசிவிடக் கூடாது என்பதற்காகவே இவை போன்ற காரியங்களில் தாவேகா அரசு ஈடுபடுகிறதா என்ற கேள்வியும் இங்கே எழுப்பப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியில் நாம் இது குறித்தெல்லாம் பேசலாம். நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக திமுகவின் சார்பில் திரு சைதை சாதிக் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அதேபோல் திராவிடர் கழகத்தின் சார்பில் வழக்கறிஞர் ப மணியம்மை அவர்கள் நம்மோடு இணைகிறார். அரசியல் விமர்சகர் திரு ஸ்ரீ வி கண்ணன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். கருத்துக்களை கேட்கலாம். அனைவருக்கும் வணக்கம். சாதிக் சார், இன்றைக்கு சட்டமன்றத்தில் கொண்டு வந்திருக்கிற அந்த தீர்மானம் டீலிமிட்டேஷனுக்கு எதிராக அதை திமுக ஆதரித்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் இன்னைக்கு இதுக்கு முன்னாடியே கடந்த கூட்டத்திலேயே என்ன கேட்டிருந்தாங்க சட்டமன்றத்தில், அது இதுக்கு தொடர்பே இல்லாமல் ஒரு கேள்வி டீலிமிட்டேஷனுக்கு ஆதரவு தெரிவிக்க போகிறது அப்படிங்கிற தகவல் அப்படிலாம் ஒரு விஷயத்தை கட்டமைச்சாங்க இல்லையா? இப்போது ஏன் திமுகனா உடனே இப்படியெல்லாம் முன்முடிவோடு பேசலாம் அப்படிங்கிற ஒரு இடம் எப்படி அவங்களுக்கு வருது? இல்லை, முதல்ல ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். நடக்கிறது சட்டமன்றமே அல்ல. அது ஒரு சட்டமன்றம் மாதிரியே நடக்கலை. அதை கேலி கூத்தாக்கி நாடக மன்றமாக்கி ரீல்ஸ் மன்றமாக்கி அதை ஒரு பொழுதுபோக்கு சாதனம் மாதிரி ஒரு நிலைக்கு தாவேகா கொண்டு வந்துருச்சு. அது ஆரம்பித்து வைத்த பெருமை தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய சாரும். அதாவது ஒரு ஆளுங்கட்சி செய்கிற தவறை அதிருப்தி தெரிவித்திருக்கும், அது எங்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு அது எதிர்க்கிறான்னு தெரியப்படுத்துறதுக்கும் ஆளுங்கட்சிக்கு எதிர்த்து எதிர்கட்சி வெளிநடப்பு செய்யும். அதுக்கு பேர் தான் வெளிநடப்பு. இவருக்கு முதல்ல வெளிநடப்புனா என்னன்னே தெரியல. ஒரு வெளிநடப்புனா என்ன நினச்சிக்கிட்டாருன்னா கோச்சிங் வெளியே போயிடுறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு சிறு பிள்ளை மாதிரி இனிமேல் நான் பேசணும்னா சட்டமன்றத்தில் கதவெல்லாம் பூட்டிட்டு தான் பேசணும்ன்ட்டு சபை மாண்பை முதலில் கொலைத்தவர், இழிவுபடுத்தியவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர். அப்போ தலை எப்படி இருக்குமோ வால் அப்படி தானே இருக்கும். தலையே சரியில்லாத போது வால் எப்படி சரியா இருக்க போதீங்க? அதற்கு பிறகு சட்டமன்றம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே கேலி கூத்தாவும், அதாவது இந்த டீ கடை பெஞ்சுன்னுவாங்கள்ல, அதனுடைய மாண்புகள் காப்பாற்றப்படாமலும் துறை சம்பந்தமே இல்லாத துறை அமைச்சர் எழுந்து இன்னொரு துறையை பற்றி பதில் சொல்றதும், அறநிலைத்துறை அமைச்சர் எழுந்து உணவுத்துறையை பற்றி கேள்வி இவங்க கேட்குறாங்க, பொதுப்பணித்துறை அமைச்சர் எழுந்து உள்ளாட்சி பற்றி பேசுறதும், இப்படி சம்பந்தமே இல்லாத பேசுகிற பொழுது தமிழ்நாட்டு முதலமைச்சர் 5-6 மணி நேரம் ஒரு இடத்துல பேட்டரி கேட்டில் கைட்டி விட்ட பொம்மை மாதிரி அப்படியே உட்காந்துருக்கு, எந்தவித அசைவு இல்லாமல். அவரையும் ஒருத்தர் சிரிக்க வச்சார்னா திமுக முன்னாள் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் சிரிக்க வச்சார். இவர் அதை ஆடாமல் அசையாமல் அந்த கண் சிமிட்டுற போது தான் தெரிகிறது, ஓ இவர் ஆக்டிவாக இருக்கிறாரு அப்படின்ட்டு. வேற எதுவுமே இல்லை, தெரியல என்னங்க நடக்குது. 3 தீர்மானங்கள் கொண்டு வந்திருக்காங்க இந்த நடப்பு கூட்டத்தொடரில். எனக்கு தெரிந்து பெருமையாக சொல்லணும்னா ஒன்றிய அரசை எதிராக அல்லது ஒன்றிய அரசை கண்டித்து அல்லது ஒன்றிய அரசு நம்மை புறக்கணிக்கிற பொழுதோ வஞ்சிக்கிற பொழுதோ
ஒன்றிய அரசுக்கு எதிராகவும் தீர்மானம் கொண்டு வர முடியும் என்பதை இந்தியாவில் நிலைநிறுத்தி காட்டிய தலைவர் மறைந்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். முதல் தீர்மானமே இந்தியாவில் ஒன்றிய அரசுக்கு எதிராக கொண்டு வந்த பெருமை கலைஞரை சாரும். பல தீர்மானங்கள் வந்திருக்கிறது. அதுக்கு பிறகு ஜெயலலிதா வந்தார், இடஒதுக்கீட்டில் அது மாதிரி தீர்மானம் வந்திருக்கிறது, இருமொழி கொள்கையில் தீர்மானம் வந்திருக்கிறது. கலைஞர் இருந்தபோது காவேரி பிரச்சனை, இதே மாதிரி பிரச்சனையில் தீர்மானம் வந்திருக்கிறது. நீட் தேர்வுக்கு ஒரு மனதாக தீர்மானம் நிறைவேற்றியிருக்கோம். இதே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியிலையும் பல தீர்மானங்கள் ஒரு மனதாக நிறைவேற்றி அனுப்பப்பட்டிருக்கு. ஆனால் எல்லா வரலாறு பார்த்தீங்கன்னாலும் தீர்மானத்தை முன்மொழிந்து முதலமைச்சர் பேசுவார். அந்த ஏன் இதை நாங்கள் எதிர்க்கிறோம், இதனால் தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கிற பாதகங்கள் என்ன, சாதக பாதகம்லாம் பட்டியலிட்டு, ஆகவே இந்த மன்றம் இதை எதிர்க்கிறது, நான் இதை முன்மொழிகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சி தலைவர் வழிமொழி தீர்மானம் நிறைவேறும். ஐயா, விஜய் எந்த தீர்மானத்தின் மேல பேசியிருக்காரா? இந்த டிமானிட்டேஷன் பத்தி விஜய் பேசுறாரு. ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினாங்க. அதுக்கு பேர் அனைத்து கட்சி கூட்டம் இல்லை, தாவேகாவுடைய கூட்டணி கட்சிகளுடைய கூட்டம். அவங்கள தவிர வேற யாரால கலந்துக்கல. காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை, அந்த ஐயூஎம்எல் முஸ்லீம் லீக் தான் கலந்துக்கிச்சு. இவங்களை கலந்துக்கிட்டு கம்யூனிஸ்ட் கலந்துக்கிட்டாங்க. அது அவங்க கூட்டணி கட்சி வகையாளர்கள் மட்டும் கலந்துக்கிட்டாங்க. அந்த கூட்டம், அதே மாதிரி கூட்டத்தை கடந்த ஆண்டு மார்ச் மாதம் நம்முடைய தலைவர் முன்னாள் முதலமைச்சர் கூட்டினார். 76 மிசால நெருக்கடியில் போனவர், தேசிய அரசியலில் காலூன்றி இருக்கிறவர், இந்தியாவிலே 3வது மிகப்பெரிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம், ஒரு 5 ஆண்டு கால முதலமைச்சர், கடந்த 5 ஆண்டு காலம் துணை முதலமைச்சராக இருந்தவர், உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தவர், மேயராக இருந்தவர். அந்த அரங்குக்கு வருகை தருகிற பொழுது அந்த கூட்டத்துக்கு வந்த அனைத்து கட்சி தலைவர் இடத்திலும் போய் கை கொடுத்து மரியாதை கொடுத்து வரவேற்று அப்புறம் தான் போய் அவருடைய சீட்டில் போய் உட்கார்ந்தார். இவர் கூட்டத்துக்கு எப்படி திரும்ப வந்தார்? புது மாப்பிள்ளை மாதிரி பட்டு வேஷ்டி பட்டு சட்டை கட்டுன்னு வந்தார். வந்து யார்கிட்டையும் போல, யாரும் கை கொடுக்கல, நேராக வந்து வணக்கன்ட்டு உட்காந்துட்டார். இதில் என்ன இருக்குது, சோபா வாங்கியாச்சு, இனிமேல் நம்ம ஏன் கை கொடுக்கணுன்ட்டு உட்காந்துட்டார். ஏதோ பேசுனாங்க. ஆனால் பேச வேண்டிய முதலமைச்சர், கருத்து சொல்ல வேண்டிய முதலமைச்சர் ஏன் அவர் கருத்து சொல்ல, ஏன் பேசலன்னா, சட்டமன்றத்தில் தீர்மானம் அவர் தானே வாசிக்கிறாரு. என்ன அவருடைய கருத்து என்ன? தீர்மானம் வந்து பொதுவானது, இது தீர்மானமா அவையில வைக்கிறேன்ட்டு சாதக பாதகங்களை, கல அரசியலை ஏன் எதிர்க்கிறோம், என்ன இழப்பு வரும், எதற்காக இந்த டிமானிட்டேஷன் கூடாது, எந்த ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையில் இதை கேட்கிறோம், ஏன் 71 கேட்கிறோம், ஏன் 2021 கேட்க மாட்டோம், நம்ம அதையெல்லாம் விலைக்கு பேசியிருந்தாருன்னா அதிலையும் விலைக்கு பேசல. தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல பாடுறதா, 4வது பாடுறதா, 3வது பாடுறதா ஒரு பட்டிமன்றமே நடத்தினுங்கிறாங்க. கொடுமை அதெல்லாம் தமிழ்நாட்டில். கர்நாடகாவில் போயிட்டு கன்னடத்தை எத்தனாவது பேசலான்னு யாரும் கேட்க முடியாது. மலையாளத்தை எத்தனாவது இடத்துல, தமிழ்நாட்டுக்கு வந்த சாபு கேடு. ஈரோடு தமிழ் என்பதான் நினைக்கிறேன் ஒரு கவிதை, தமிழ் செய்த ஒரே தவறு அது தமிழனுக்கு தாய்மொழி ஆனது தான் அப்படின்ற மாதிரி. கடைசியில் தமிழ்நாடு இவங்க கிட்ட சிக்கின பிறகு தமிழ்தாய் வாழ்த்து எத்தனாவது பாடுறதுலன்னு ஒரு தீர்மானம் கொண்டு வந்து அந்த தீர்மானத்திலும் முதலமைச்சர் வாய் மூடி மௌனமாக உட்கார்ந்துருக்கிறார். யாரை ஏமாத்துறீங்க? நான் என்ன கேட்கிறேன், ஒரு எம்பி இருக்கா தாவேகாக்கு? தனக்கு வந்த ஒரு எம்பி காங்கிரஸ்க்கு விட்டு கொடுத்துட்டாங்க. ஒரு எம்பி கிடையாது, பாராளுமன்றத்தில் பிரதிநிதித்துவம் கிடையாது, எண்ணிக்கை கிடையாது. நீங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி என்ன பண்ண போறீங்க? எம்பிக்கள் கூட்டத்தை, ஆமா அதான் எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டி என்ன பண்ண போறீங்க? உங்க கூடயே உட்கார்ந்துக்கிற காங்கிரஸ் கேரளால கூட்டிச்சா? உங்க கூடயே உட்கார்ந்துருக்கிற காங்கிரஸ் கர்நாடகால கூட்டிச்சா? உங்க கூடயே உட்கார்ந்துருக்கிற காங்கிரஸ் தெலுங்கானால கூட்டிச்சா? தென் மாநிலம் தானே பாதிப்புன்னு சொன்னீங்க. எங்க 100 எம்பிகளை கையில வைத்திருக்கிற காங்கிரஸ் அந்த கூட்டத்தை கூட்டாதான், ஆளே இல்லாத கடைக்கு டீ ஆக்கிட்டு இருக்கிற இந்த கட்சி கூட்டத்தை கூட்டி இந்த பில்லை எப்படி வந்து நிறைவேற்றாம பண்ணணும்னு கொடுப்பாங்களாம். 2வது, திமுகவுக்கு யார் வகுப்பெடுப்பது, யார் கிளாஸ் எடுக்கிறது? தேர்தல் பிரச்சாரம் உச்சகட்டத்தில் இருந்த பொழுதே சென்றாண்டு இதே டிமானிட்டேஷன் பில்லை தீயிட்டு கொளுத்திய தலைவர் நம்முடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள். இன்னைக்கு வந்து ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க, அரசியல் திசை மாத்துறாங்க. திமுக பிஜேபி கூட போயிடுமா, திமுக கூட்டணி சேருமா, சட்டமன்றத்தை பேசுறாங்க, வெளிநடப்பு பண்ணிடுவாங்க, நடுநிலை வகிப்பாங்க, வெக்கமே இல்லாம பேசுறாங்க. போன வாரம் இப்ப இந்திய பார்லிமெண்ட்ல வந்தே மாதிரி மசோதா வந்த பொழுது தம்பிதுரை வாய் மூடி மௌனமாக இருந்த பொழுது, கம்யூனிஸ்டுகள் அமைதியா உட்கார்ந்து இருந்த பொழுது, இதே திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் முன்னாள் மத்திய அமைச்சர் ராஜா தான் எழுந்து சொன்னார், இந்தியாவின் சாபக்கேடு 2 விஷயம், ஒன்னு உங்களுடைய தகப்பனார் சவர்கரும், 2வது வந்தே மாதரமும். பாராளுமன்றத்தில் மைய மண்டபத்தில் பாஜகவுடைய தந்தையாக இருக்கிற சவர்கரையை தூக்கி போட்டு மெரிச்சிட்டோம். ஆனா இங்க இருக்கிற அணில் குஞ்சுகளை என்ன சொல்லுது, பிஜேபி திமுக கூட்டணி சேர்றதுக்காக அமைதியா இருக்கிறாங்க.
கண்டிப்பா சார் பேசலாம். அதனால தான் இதிலிருந்து அதை வேறு ஒரு அரசியலுக்குள்ள அவங்க கொண்டு போறாங்க, திணிக்கிறாங்க. அது மக்களுக்கு மண்டையில திணிக்கிறாங்க, இவங்க போயிடுவாங்க அப்படின்னு ஒரு நெகட்டிவான ஒரு உருவாக்க முயற்சி பண்றாங்க. கண்டிப்பாக. திரு மணியம்மை, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? டீலிமிட்டேஷனுக்கு எதிராக இருக்கிறது திமுக அப்படிங்கிறது பல கட்டங்களிலும் வந்து உறுதியாகிக்கிட்டே வந்த ஒன்று தான் இது. தென் மாநிலங்களினுடைய முதலமைச்சர்களினுடைய அந்த மாநாட்டை கூட்டி ஒரு கூட்டமைப்பு மாதிரி ஒன்றை உருவாக்கியவர் திமுக தலைவர் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்தபோது. இத்தனைக்கு பிறகும் வந்து ஏதோ சொல்லுவாங்க, தங்கத்தை உரசி பார்க்குற மாதிரி திரும்ப திரும்ப திமுக வந்து இதை ஆதரிக்குமா எதிர்க்குமா இப்படி ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்தது அப்படிங்கிறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது தமிழ்நாட்டில் ஒரு தேர்தல் களம் போயிட்டு இருக்கு. அடுத்த ஆட்சியை யார் பிடிக்க போகிறதுன்ற அந்த சூழ்நிலையில் கூட ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்க கூட இந்த டீலிமிட்டேஷன் இந்தியாவிற்கே கேடுன்றதை உணர்ந்து தேர்தல் பரப்புரையிலே கூட நின்று கருப்புடை அணைந்து அதை கொளுத்தியவர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சராக இருந்த நம்முடைய தளபதி அவர்கள். நாங்களும் திராவிடர் கழகத்தின் சார்பாக பெரியார் திடல் ஆசிரியர் வீரமணி அவர்கள் தலைமையில் கொளுத்தணும். இப்போது தோழர் சாதிக்கு இவர் சொன்ன மாதிரி அனைத்து தென்மாநில முதலமைச்சர்களையே கூட்டி இதுக்கான எச்சரிக்கையை கொடுத்து நம்மளாம் ஃபேர் டிலிமிட்டேஷனில் இருக்கணும் அப்படின்றது சொன்னார். ஆனால் இவர்களால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்பிக்களை கூட ஒருங்கிணைந்து கூட்டி கொண்டு போயிட்டு ஒரு பேரவை, அதாவது அந்த கூட்டமாக அவங்களால நடத்த முடியல. அது ஒரு கூட்டணி கட்சியினுடைய எம்பிக்களாக தான் நடந்தது. ஆனாலும் கூட தமிழ்நாட்டில் இன்றைக்கு சட்டப்பேரவையில் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த தீர்மானத்தை அது தாவேக அரசு கொண்டு வந்திருந்தாலும் கூட ஒரு சிறந்த எதிர்க்கட்சியாக தமிழ்நாட்டினுடைய உரிமைக்காகவும் தமிழ்நாட்டினுடைய அந்த சுயமரியாதை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்றதில் எதிர்க்கட்சி தலைவர் தன்னுடைய அந்த கருத்துக்களை வெளியிட்டு இதை நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படின்றத சொன்னாங்க. இப்போ அவங்க கூட்டணியிலே வந்து ஒரு குழப்பம் தானே, ஃபேர் டீலிமிட்டேஷன் தான் வேணும் அப்படின்னு நம்ம பேசிட்டு தாவேக்கா வந்து நோ டீலிமிட்டேஷன் கேட்குறாங்க. இப்போ காங்கிரஸினுடைய நிலைப்பாடே என்னன்றது தெரியல. இதுலேயும் அவங்க கூட்டணியாக இருந்தபோது சேர்ந்துட்டாங்க, அதுலேயும் போய் சேர்ந்துக்கிட்டாங்க. அப்போது இரட்டை நிலைப்பாடு அவங்க தான் எடுக்கிறாங்க. இன்னொன்று இவர்களுடைய ஆசைகளை தான் வெளியிடுறாங்க. பாஜகவோட போயிடுவாங்க, கூட்டணி சேர்ந்துருவாங்க, அமைச்சராகிடுவாங்க. உங்களுக்கு என்ன கவலை? நீங்கள் அதை பற்றி பேசுகிறீங்க. உங்களால் தைரியமாக துணிச்சலாக ஒன்றிய அரசை பாஜகவை கண்டிக்கிறோன்னு பேச முடியுதா? இல்லைல்ல. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா இன்னொரு தீர்மானமும் போட்டிருக்காங்க, நீட்டுக்கு எதிரான தீர்மானம். அதாவது நீட்டை நாங்கள் எதிர்ப்போம், ஆனால் நீட்டுக்காக பிரச்சாரம் செய்தால் அதையும் நாங்கள் தடுப்போம். இதுதானே இவங்களுடைய இரட்டை நிலைப்பாடு. தந்தை பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றுப்போம், ஆனால் பெரியார் திடலுக்கு நாங்கள் போலீஸ் அனுப்புவோம். இதுதான் இவங்களுடைய நிலைப்பாடாக இருக்குது. அப்போ நீட்டுக்கு தீர்மானம் போட்டிருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே மசோதாவே போட்டுட்டோம், ஆனாலும் நம்ம அதை ஆதரிக்கிறோம். ஏன்னா எப்படியா இருந்தாலும் இது நம்மளுடைய உரிமை அப்படின்றத நம்ம ஆதரிக்கிறோம். ஆனால் இவங்க வந்து திருப்பி என்ன பண்ணுறாங்கன்னா டேக் டைவர்ஷன். நம்ம விவேக் சொல்லுவார் பாருங்க, திருவண்ணிக்கேணியில் கிளம்புற என்ன திருப்பதிக்கு கொண்டு வந்து விட்டீங்களே அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு தமிழ்நாட்டினோட முக்கியமான ஒரு ஜீவாதார பிரச்சனையாக இருக்கிறது காவேரி பிரச்சனை. தண்ணீர் இல்லை. இப்போ வால்டர் அந்த நாகராஜன் கர்நாடகாவில் நாளைக்கு ஃபுல்லாக பந்து, யாரும் கடையை திறக்கக்கூடாதுன்னு சொல்லி அங்கே பிரச்சனை பண்ணிகிட்ருக்கார். ஆனால் பேச வேண்டிய விஷயத்தை நம்ம விட்டுட்டு மற்றதெல்லாம் இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழலில் இருக்கும். இன்னும் ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம், பெண்களுக்கு எதிராக பிரச்சனை நடந்தால் தொட்டா விட மாட்டோம் அப்படின்லாம் பேசினாங்க. ஒரு எம்எல்ஏ கூட சட்டப்பேரவையில் பேசினாங்க, என்ன பெண்களுக்கு எதிராக பிரச்சனை வந்தால் பீஸ்ட் மோடுக்கு போயிடுவார் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய செய்தி, ஒரு பெண்ணை ஓட வெட்டி கொலை செய்ததாக எங்கள் அம்பத்தூரில் ஒரு செய்தி நடந்திருக்கு. இப்போ தினந்தோறும் பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகள், குழந்தைகளுக்கு எதிரான பிரச்சனைகள், இந்த பாலியல் வன்கொடுமைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. அதுக்கான என்ன தீர்வு தெரியல. சைலண்ட் மோட்ல தான் இருக்காரு. ஏதோ ஒரு 2 நாளாக தான் வேணா சிரிச்சு பேசுறாரு, பார்க்குற ஒரு சூழ்நிலை கிடைச்சிருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா கரண்ட் பில்லை கேட்டாலே ஷாக் அடிக்குது. இப்போ எங்கள் வீட்டுக்குலாம் 4000 ரூபாய் வந்து சொத்து வரியும் சேர்ந்துருச்சு. சொத்து வரி அதுதான் 5000 ரூபாய் இருந்தவங்களுக்கு இப்போ 28000 வந்திருக்கிறதா ஒரு செய்தி வந்திருக்குது. இப்போது இதையெல்லாம் திசை திருப்புவதற்காகவும் இவர்கள் இதை செய்கிறாங்க. இருந்தாலும் கூட நம்ம தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை பாதுகாக்கணும் அப்படின்றத நம்ம ஆதரவு தெரிவிக்கிறோம். கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு கண்ணன் சார், இப்போ என்னன்னா ஒவ்வொரு தீர்மானத்தின் போதும் தீர்மானங்கள் மேலோட்டமாக இருக்கின்றன அப்படிங்கிறதா இன்றைக்கு இப்போ முதல்ல பேசும்போது சாதிக் அவர்கள் வந்து குறிப்பிட்டார். அதில் ஏன் எதுக்கு அப்படின்றதுக்கான எந்த கேள்விகளுக்குமான பதிலும் அந்த தீர்மானத்தில் வந்து இல்லை அப்படிங்கிறது. அதுக்கு உதாரணமாக தமிழ்தாய் வாழ்த்துக்கான ஒரு தீர்மானம் கொண்டு வரும்போது
அதை மூன்றாவது இடத்திற்கு தள்ளிய ஆளுநரை குறித்து ஒரு கண்டனமோ எதுவுமே இல்லாம ஒரு தீர்மானத்தை தமிழ் தாய் வாழ்த்துக்காக கொண்டு வந்ததை நம்ம பார்த்தோம். உங்களுடைய கருத்து சார்? அனைவருக்கும் வணக்கம். இந்த சம்பவங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது மாற்றம் மாற்றம் என்று சொல்லி வாக்களித்த மக்களுக்கு இப்பொழுது ஏமாற்றம் தான் மாற்றமாக அமைந்திருக்கிறது என்பதையெல்லாம் நினைக்கும் போது துன்பமாகவும் துக்கமாகவும் பெரும் துயராக மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கு பேரிடராகவே இது இருக்கிறது. எந்த தீர்மானத்திலையும் ஒரு சுரத்தை இருக்காது. யாரை கண்டிக்கணும்? தொகுதி மறுசீரமைப்பு. இந்த தொகுதி மறுசீரமைப்பால் தென் மாநிலங்கள் பாதிக்கப்படுகிறது. எதனால் பாதிக்கப்படுகிறது? மத்திய அரசு சொன்ன குடும்ப கட்டுப்பாட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு தமிழகத்தில் சீரும் சிறப்புமாக அந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டது. அப்படி ஒரு மத்திய அரசினுடைய திட்டத்தை செயல்படுத்தியதற்காக கொடுக்கப்படுகிற தண்டனை தான் தொகுதி மறுசீரமைப்பில் மக்கள் தொகையின் அடிப்படையில் கொடுக்கப்படுவது. இதை எப்படி கண்டித்திருக்க வேண்டும்? மத்திய அரசின் இந்த போக்கு நல்லதல்ல. மத்திய அரசு தென்னகத்திற்கு, குறிப்பா தமிழகத்திற்கு பாதிப்பை இதனால் ஏற்படுத்துகிறது. இதனால் வன்மையாக கண்டிக்கிறோம்னு சொல்லியிருக்கோம். காவிரி ஆற்றில மேகத்தாற்றில் அணை கட்டுவதற்கு கர்நாடகா கடுமையான முயற்சியை எடுத்துக்கொண்டு வருகிறது. போராட்டங்களை அறிவிக்கிறது. அரசாங்கம், அங்க இருக்கிற கட்சி, அமைப்பு என ஒட்டுமொத்தமாக ஓர் அணியில் திரண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கே என்ன நடக்கிறது? தன்னை சார்ந்தவர்கள், தனக்கு வேண்டியவர்கள், அவர்களை வைத்து மட்டும் ஒரு கூட்டம். இப்படி ஒரு கண்துடைப்பு நாடகமாக, பொத்தாம் பொதுவாக ஒரு அரசாங்கம் தமிழகத்தில் செயல்படுவது என்பது என்ன சொல்லி அழைப்பது? இப்பொழுது அருமை நண்பர் சாதிக்கு கூட சொன்னார், தமிழகத்தில் தமிழ்தாய் வாழ்த்திற்கு ஒரு தீர்மானம், தமிழ்தாய் வாழ்த்தை நாங்கள் பாட வேண்டும், அதற்கான அனுமதியை கொடுங்கள் என்று ஒரு பிரதமருக்கு ஒரு கடிதம். இது எந்த வகையான ஒரு அரசியல்? இந்த தமிழ்தாய் வாழ்த்துக்கு 1922 எவ்வளவு முன்னெடுக்கப்பட்டன, எந்த வார்த்தைகள் இருக்க வேண்டும், எப்படி வடிவமைக்க வேண்டும் என்று பெரும் தலைவர்களும் அறிஞர்களும் அறுபாடுபட்டு தமிழையும் தமிழ்தாய் வாழ்த்தையும் முன்னிலைப்படுத்தி முதலில் கொண்டு வந்து ஒவ்வொரு அரசு அலுவலகத்திலையும் வாழ்க தமிழ், வளர்க தமிழ் என்று பொறிக்க வேண்டும் என்று பொறித்து, இப்படி இருந்த தமிழகத்தை, இப்படி தமிழருக்கும் முன்னேற்ற பாதையில் கொண்டு செலுத்திய தமிழகத்தை இன்றைக்கு நாங்கள் பாட்டு படித்துக் கொள்ளலாமா என்று பிரதமரிடம் கெஞ்சுகிற ஒரு முதலமைச்சர் கிடைத்திருப்பது என்பது வெட்கம், வேதனை. இது தமிழகத்திற்கும் தமிழக வளர்ச்சிக்கும் இதுவரை தமிழகம் எட்டிய உயரத்திற்கும் நல்லதல்ல. தேர்தலுக்கு முன்பு வரை தற்குறிகள் என்று அழைக்கப்பட்டவர்களை நான் கூட பொதுவெளியில் வலைத்தளத்தில் பதிவிட்டு இருக்கிறேன். விஜய் சொன்னது போல் இவர்கள் தற்குறிகளா, விஜய் சொன்னது போல் ஆச்சரியக்குறிகளா என்பதை திமுக தலைவர் சொல்லியது போல் ஒரு 6 மாதங்களுக்கு இவர்கள் ஆட்சியின் காட்சியை வழிநடத்துவதை நாம் விட்டு வைப்போம், அதற்கு பிறகு விமர்சிப்போம் என்று அவர் சொன்னார். நான் கூட சொல்லியிருக்கிறேன், அவர்கள் ஆச்சரியக்குறிகளா தற்குறிகளா என்பதை அவர்களே தீர்மானிக்கட்டும் என்று. ஆனால் வேதனையோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன், இதை சொல்ல முடியாத சூழ்நிலை இருந்து சொல்லுகிறேன். தற்குறிகள் மட்டுமல்ல, இவர்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் தங்களை தருதலைகளாவே காட்டிக் கொள்ளுகின்றன என்பதைத்தான் சட்டமன்ற நடவடிக்கைகள் அது கொஞ்சம் கடுமையான வார்த்தை அது. ஏன்னா நீங்க சொல்றது ஒட்டுமொத்தமாக அந்த கட்சியை மட்டும் கிடையாது, ஆட்சியில் இருக்கிற அனைவரையுமே சொல்லுகின்ற ஒரு வார்த்தை. அதனால அது நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய இல்ல. அதை நான் வேதனையோடு சொல்லக்கூடாத சூழலை இருந்து அது புரியுது. சூழலை எப்படி சொல்றது, அதனுடைய தீவிரத்தை உணர்த்துறதுக்காக நீங்க சொல்றீங்க, புரியுது. ஆனாலும் அந்த சொற்களை நாம பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். பேசலாம் சார் அடுத்தடுத்த சுற்றுல. அது ஏன் ஒரே ஒரு நிமிஷம், அதை ஏன் சொல்லுறேன்னா, தமிழை
தமிழ் உச்சரிப்பை நீங்கள் சரிவர செயல்படுத்தவில்லை என்று ராமச்சந்திரன் எம்எல்ஏ மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் சொல்லுகிறார். ராஜேந்திரன் அதற்கு ஒரு அமைச்சர் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? நான் தமிழில் எழுத படிக்க செய்வதில் எனக்கு சில குறைபாடுகள் இருப்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன், அடுத்த கூட்டத்தொடரில் அதனை திருத்திக் கொள்கிறேன் என்றுதான் ஒரு அமைச்சர் சொல்ல வேண்டும். அதனமோ அவர் பெருசு நாளா சுட்டி காட்டுவது போல், அந்த அமைச்சரின் சொந்த அலுவலகம் போல், அவர் அவருடைய ஆபீஸின் அறை போல் நினைத்து கொண்டு சட்டமன்றத்தில் கோபத்தை வெளிப்படுத்துகிறார். சட்டமன்றம் என்பது அது மக்களுக்கான மன்றம். மக்கள் சேவை செய்யத்தான் நீங்கள் அங்க எடுத்திருக்கிறீர்கள். கால்டுவெல், ஜியு போப், வீரமாமுனிவர் இவர்களெல்லாம் கிறிஸ்டியானிட்டியில கிறிஸ்டியானிட்டியில பிறந்தவங்க தான். ஆனா வெளிநாட்டில் பிறந்திருந்தாலும் தமிழ்நாட்டிற்கு வந்து தமிழை கற்று தமிழை ஆய்வு செய்து ஆய்வறிக்கைகள் சமர்ப்பித்து முன்னேற்றி இருக்கிறார்கள். தங்களை ஒரு தமிழ் சார்ந்த தமிழாய்ந்த மாணவன் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதை விட்டு போட்டு நான் இப்படித்தான் செய்வேன் என்றால் இவர்களை நான் சொன்ன வார்த்தையை தவிர வேற என்ன சொல்லி அழைப்பது? சரி, ஓகே சார், ஓகே சார். சாதிக் சார், இப்போ தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பிரதமர் வரணும் அப்படிங்கிறது இன்னைக்கு சட்டமன்றத்தில் பேசும்போது அமைச்சர் ராதவ் அர்ஜுனா வந்து அதை ரொம்ப இதுவாக பேசியிருக்கிறாரு. இந்த டீலிமிட்டேஷனில் வந்து நமக்கு கடுமையான எதிர்ப்பு இதெல்லாம் இருக்குது, பாதிப்பு இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் நமக்கான பிரதிநிதித்துவம் அதிகமாக கிடைக்கும்போது வந்து தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பிரதமர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாராவது நம்மளுடைய தமிழ்நாட்டின் குரல் வந்து நாடாளுமன்றத்தில் ஒரு பிரதமர் மூலமாக பிரதமரினுடைய குரலாக கேட்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அப்போது திமுகவுக்கு வந்து இது வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு இது இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை பக்கத்திலேயே போடுறாங்க. அப்படி இன்னைக்கு ஆதவ அர்ஜுனா பேசினதை பிரவீன் சக்கரவர்த்தியும் மாணிக் தாக்கூரும் கேட்டிருந்தாங்கன்னா இன்றைக்கே தூக்கப்பட்டு சாகணும். சாவாங்கலாம் நாளைக்கு காலை பேப்பர் பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கணும், இல்லை டிவி ஃப்ளாஷ் நியூஸ் பார்க்கணும். வெக்கமா இல்லையா? பக்கத்தில் இருக்கிற காங்கிரஸ் அமைச்சர் எழுந்து எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டாமா? அங்கே இருக்கிற ராஜேஷ் எழுந்து எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டாமா? விஸ்வநாதன் எழுந்து கத்த வேணாவா? ஆட்சிக்கு முட்டு கொடுக்கணும், பதவி அதிகாரத்துக்காக உங்களுடைய நோக்கம் என்ன? ராகுல் காந்தியை பிரதமராகணும் தானே காங்கிரஸ் உழைச்சிட்டு இருக்கு. நீங்கள் ராகுல் காந்திக்கு பதிலாக இங்கேருந்து ஒருத்தர் பிரதமர் ஆகணும் அப்படின்னா இப்போ ராகுல் காந்தி நிலைமை எனக்கு அப்பயே தெரியும். ராகுல் காந்தி முதல் முறை 34 ஜெயிச்சார், அப்புறம் 48 சீட்டில் ஜெயிச்சார், இந்த முறை 100 சீட்டில் ஜெயிச்சார். அடுத்த முறை வாய்ப்பு இருக்கும் அப்படிலாம் நினச்சிட்டு இருக்கிற பொழுது திடீர்னு வைகோ போய் கட்டி பிடிச்சாரு. அப்போ தான் எனக்கு தெரியும் இனி ராகுல் காந்திக்கு வந்து அதுக்கான சாத்தியக்கூறுகளே இல்லைன்னு. அதை உண்மை நிரூபிக்கிற மாதிரி இன்றைக்கி ஆதவ அர்ஜுனா எழுந்து தென்னகத்திலிருந்து குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து இங்கேயே கீழ்ச்சி அறுத்து தள்ளிட்டாங்க இவங்க இந்த 100 நாளில். இவங்க தென்னகத்துலேருந்து ஒரு பிரதமர் வரணுன்ட்டு. என்ன சார் பேசுகிறீங்க? ஒரு துறையை ஒழுங்காக நடத்த தெரியுதா? யார் பிரதமராக வர்றது விஷயம் தெரியுமா? 10 நாளைக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசு ஒரு கெசட் வெளியிட்டிருக்கிறது. என்ன கெசட்னா, ஒரு 50 ஆண்டு காலம் 60 ஆண்டு காலம் தமிழ்நாட்டு அரசின் நிர்வாகத்தில் நடக்காத ஒரு கொடுமை கடந்த 10 நாளைக்கு முன்னாடி நடந்திருக்கு. எந்த ஊடகமும் சொல்லலை, எந்த பத்திரிகையும் செய்தி வெளியிடல. என்னன்னா, முதலமைச்சர் கையில் இருக்கிற 4 துறையை இனிமே அவர் கவனிக்க மாட்டார், ராஜ்மோகனும் ஆதவ அர்ஜுனாவும் புசி ஆனந்தனும் பார்ப்பார்கள். இப்போ கைட்டு வர எதுக்கு முதலமைச்சர்? இது வரைக்கும் ஐஏஎஸ் ஆபீசர் யார் வச்சிருந்தா? இப்போ இதையெல்லாம் யாரும் கேட்டக்கூடாது, பேசிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த பிரதமர் ஆகணும் அப்படிங்கிற இந்த மாதிரி எமோஷனல் ஏதோ ஒன்று படிச்சு ஏதோ காவேரி தண்ணி பற்றி கேட்டால் பார்லிமெண்ட்டை பற்றி பேச வேண்டியது. இன்னைக்கு இருந்து ஆதவ அர்ஜுனா திருவாய் வளர்ந்துருக்கிறாரு. ₹1 கொடுத்தா 40 ரூபா தரோன்ட்டு திமுக இருக்கிற எம்எல்ஏ கத்திருக்காங்க. 29 பைசா தான் ஏன் தர்றாங்க அப்படின்ட்டு. தெரியாது, ஆர்வ கோளாறு, அதிக பிரசங்கித்தனம். இந்த நிர்மல்குமார்னு ஒருத்தர் இருக்கார். எப்படி ஹிட்லர்கள் கோயில் பால்ஸ் இருந்தானோ அது மாதிரி நடிகர் விஜய்க்கு வந்து அந்த நிர்மல்குமார் ஒருத்தர் பொய்யா பேசுகிறான். இருந்தாலும் துறைக்கு சம்மந்தம் இல்லாமல் எழுந்து நிற்கிறார். ஏதாவது அதிக பிரசங்கித்தனத்தை காட்டணும், தான் பேப்பரில் வரணும், டிவியில் வரணுன்றக்காக சம்பந்தம் இல்லாமல் எழுந்து உளறி முன்னேற்ற அறநிலையத்துறை அமைச்சர் ஒரு அவராகவே எழுந்து கோபம் வருது மூஞ்சிங்களை பார்த்தாலே. அருவருப்பா இருக்கு. இல்ல தனி மனித தாக்குதல் பொய்யாவே பேசுறதாங்க. எங்க அறநிலையத்துறை அமைச்சர் எழுந்து நீங்க போன ஆட்சியில் 5 வருஷத்துல ஒரு நெல் கூடன் கூட கட்டலன்னு கேட்க வேண்டிய அவசியம் என்னங்க? உணவுத்துறை அமைச்சரா தூங்க போயிட்டாரா? அந்த நாங்க கட்டணுமா இல்லையா யாருக்கு தெரியும்? இன்னைக்கு அந்த துறையை கவனிக்கிற உணவுத்துறை அமைச்சர் தானே தெரியும். கோயில் மந்திரிக்கு எப்படிங்க தெரியும்? அதை எழுந்து முன்னாள் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி மூஞ்சில கறி பூசுற மாதிரி பதில் சொன்னோன்னு உட்காந்துட்டீங்க. தேவையா அதெல்லாம் உங்களுக்கு? ஆக ஒத்துமொட்ட சட்டமன்ற இவங்க ஒரே வேலை பண்றாங்க, யூட்டன் அரசியல் டைவர்ட் பண்றது. நல்லா கவனிங்க. நம்முடைய
மறைந்த கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரைய நல்லக்கண்ணுடைய சிலையை திமுகவுடைய இளைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். அது ஒரு பேசும் பொருளாயிடுச்சு. கூட்டணியில் இருக்கிறது தாவேகால, ஆனால் தலைவருடைய சிலை திறக்கிறது திமுக தலைவர் திறக்கிறாரு அப்படின்னு பேசும் பொருள் ஆயிடுச்சு. இவங்களுக்கு தாவேகால ஒருத்தரையுமே கூப்பிடல. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் அதுக்கான தகுதியான ஆள் யாரும் தாவேகால இல்லைன்ட்டு. அதை டைவெர்ட் பண்ணுறதுக்கு கார் எடுத்துன்னு கத்திப்பரா பிரிட்ஜை போய் பார்க்க போகிறாராம். என்ன பார்த்தீங்க நீங்கள் கத்திப்பரா பிரிட்ஜில் போய்? வடபழனிலேருந்து போரூருக்கு மெட்ரோ ட்ரெயின் வேலை முடிஞ்சு திறப்பு விழா காத்துட்டு இருக்கு. அதை போய் பார்த்துருக்கலாம், அது தேதி கொடுத்துருக்கலாம், அதை ஓப்பனை பற்றி பேசியிருக்கலாம். கத்திப்பாரால 100 அடி மேலே பிரிட்ஜில் ஏறி நின்றுக்கிட்டு கையாமிச்சிட்டு போறீங்களே, இதுக்கு பேர் ஆய்வா? ஆக டைவெட்டு. காவேரி பிரச்சனையா திசை திருப்பர். என்ன காரணம்? காவேரினா கர்நாடகாவில் காங்கிரஸ் அரசு இருக்கு. காங்கிரஸ் சிவகுமாருக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னு மெல்லிய அணுகுமுறையில் இவர் போனாரு. தண்ணி இது வரைக்கும் வரல. கர்நாடக முதலமைச்சர் முதல்ல சொன்னது எங்கள் அணைகளிலே தண்ணி இல்லைன்னு, தர முடியாதுன்னு. சரி, இன்னைக்கு அதே முதலமைச்சர் அவங்க சட்டமன்றத்தில் சொல்றாரு அணைகளை திறந்து விட வேண்டும், நிரம்பி வழிகிறது, இல்லை என்றால் அணைக்கு பாதிப்பு ஏற்படும். ஐயா இப்ப தண்ணி ஃபுல்லா இருக்குல்ல, நீங்க கேட்டு வாங்குங்களேன். வாங்க முடியுமா? பேசுறீங்களா? ஏதாவது தெரியுமா? விவசாயி 14 மாவட்ட டெல்டா தெரியுமா? குருவனா என்னன்னு தெரியுமா? சம்பானா என்னன்னு தெரியுமா? இவங்க என்ன நினைச்சிருக்காங்க, நேரா காவேரி தண்ணி வெறும் விவசாயம் மட்டும். குறுவை தொகுப்புக்கும் நிவாரணத்துக்குமே அதுக்கே தெரியல. அதுக்கே தெரியாம நாங்க அறிவிச்சிட்டோம். என்ன எதிர்கட்சி தலைவர் அது வேற இது வேறன்னு சொன்ன ஒன்னும் உட்கார்ந்தவர் தான். அதுக்கப்புறம் ஒன்னும் ஏந்திரிக்கவே இல்லை. எங்க ஒக்கணைகள் கூட்டு குடிநீர் திட்டம், குடிக்கிற தண்ணி அதாங்க. திருச்சியிலேருந்து ராமநாதபுரத்துக்கு தண்ணி போகுது, அதான் குடிக்கிற தண்ணியே. எதை பற்றியும் கவலைப்படல. சட்டமன்றில் உட்காந்து கேலி பேசுறதும் கிண்டல் பேசுறதும் இழிவுபடுத்துறதும். உங்கள் அப்பா எங்கே, இப்போ உங்கள் அப்பா எங்கன்னு கேட்டார்ல, இவர் போய் பார்த்த எம்சி ராஜா ஹாஸ்பிட்டலு, இவர் போய் பார்த்த கோயம்பேடு எம்சி ராஜா விடுதி, கோயம்பேடு மார்க்கெட்டு, ராஜீவ்காந்தி மருத்துவமனை, இவர் போய் பார்த்த கத்திப்பாரா மேம்பாலம், இவர் போய் பார்த்த மெட்ரோ ட்ரெயின், இவர் போய் பார்த்த சேத்பேட்டில் பார்த்த இந்த சுத்திகரிப்பு நிலையம், அனைத்தும் தமிழ்நாட்டின் அப்பா கட்டினது தான். கண்டிப்பாக சார். மணிமே, இப்போ என்னன்னா இந்த பிரச்சனைகளிலிருந்தான் திசை திருப்புவதற்கு தான் இந்த தீர்மானங்கள் அப்படிங்கிறத ஒரு விமர்சனம் வந்து இன்றைக்கு இருந்துகிட்டு இருக்கு. இது வந்து அதாவது ஒரு குறுகிய நாட்களுக்குள் அடுத்தடுத்து தனி தீர்மானங்களை கொண்டு வருவது அப்படிங்கிறது ஒரு விசித்திரமாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் வந்து வருது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது தேவையான தீர்மானங்கள் தானே? இந்த மாநிலத்தினுடைய பிரச்சனைகள் குறித்து தான் அவங்க தீர்மானம் கொண்டு வர்றாங்க. அதை நம்ம எந்த வகையில் அதை வந்து திசை திருப்பல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும்? தேவை எப்போ ஏற்படுதுன்றது ஒன்று இருக்குல்ல. ஒன்றிய அரசு 2025 கொண்டு வந்த டீலிமிட்டைசேஷனுக்கு இப்போ இன்னத்துக்கு நீங்கள் தீர்மானம் கொண்டு வரீங்க? திசை திருப்பல் தான், அப்பட்டமான திசை திருப்பல் தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. அதாவது இங்கே தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை போயிட்டே இருக்கும், உடனே முதலமைச்சர் கையசைத்தார், முதலமைச்சர் வேட்டி சட்டையில் வந்தார், உடனே செய்திகளில் இதுதான் போயிட்டுருக்கும். ஆனால் இங்கே உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் நம்மளுடைய உரிமைகளை பறி கொடுத்துருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய சூப்பர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவர்களுக்கான 151 இடத்தை பறி கொடுத்துருச்சு இந்த அரசாங்கம். சென்ற திராவிட மாடல் அரசாங்கம் கிட்டத்தட்ட ஒரு 60க்கும் மேற்பட்ட இடங்களை நம்ம கொடுத்துட்டு தேர்தலுக்காக நம்மளால் என்ன பண்ண முடியல, அதை தொடர முடியல. 2ஆம் கட்ட ஆய்வு, அதன் பிறகு சென்னையிலேருந்து ஒரு அம்மா வந்து வழக்கு போடுறாங்க உச்சநீதிமன்றத்தில். இப்போ உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எங்கே தமிழ்நாட்டினுடைய வழக்கறிஞர்களை காணோம், இங்கே நீங்கள் சட்டப்பேரவையில் சொல்கிறீங்க அப்பாவை காணோன்ட்டு, அங்கே வந்து நீதிபதியை வந்து எங்கப்பா வழக்கறிஞரை காணுன்னு சொல்லி தேடி இருக்கிறாங்க. கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்திருக்காங்க. 151 சீட்டு இன்றைக்கு மத்திய தொகுப்புக்கு போயிடுச்சு, ஒன்றிய தொகுப்புக்கு போச்சா தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியது. இப்போ இந்த சட்டத்துறை அமைச்சர் இதுக்கு பதில் சொல்லவே இல்லையே. அந்த செய்தி வரும்போது என்ன பண்ணுறாங்க, திசை திருப்புறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் இவங்க இதை தான் செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க. திரும்ப இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா திமுக பிஜேபி போயிடும்ட்டு ஒரு கட்டமைப்பை உருவாக்குறாங்க. ஆட்சியில் இருந்த காலகட்டத்தில் கூட திராவிட முன்னேற்ற கழகம் நினைத்திருந்தால், தளபதி அவர்கள் நினைத்திருந்தால் ஒன்றிய அரசோடு ஒருங்கிணைந்து போய் பல நிதிகளை நம்ம பெற்றிருக்கலாம். ஆனால் எதிர்த்து நின்னார். ஒரு பொடன் தமிழ்நாடு உங்களை ஏற்காதுன்னு சொல்லி அப்பேற்பட்ட முதலமைச்சரை இன்றைக்கு நீங்கள் என்ன கேட்குறீங்க, கூட்டணிக்கு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு. இல்லை, நீங்கள் வெளியில் பேசுறது அப்படிங்கிறத தாண்டி சட்டமன்றத்தில் அமைச்சர் ஆதவர்ஜுனாவே என்ன சொல்கிறாருன்னா இதே கருத்தை தான் சொல்லுகிறார். இங்க வந்து பாஜக பக்கம் போக போறதாக ஒரு தகவல் வருது அப்படின்னு. இப்ப இவங்களுக்கு செய்திகள் எல்லாமே முதலமைச்சர் கர்நாடகாவுக்கு போவதாக தகவல் வருது. எல்லாமே இவங்களுக்கு அறிவிப்பு தகவல் தான். இன்னொன்று, சட்டப்பேரவையில் திரு சபாநாயகர் அவர்கள் எதிர்கட்சியினர் பேசினாதான் அவை குறிப்பிலேருந்து நீக்குவாங்க.
இன்னைக்கு ஆளுங்கட்சி அமைச்சர்கள் பேசுகிறதா அதிகமாக நிற்கிறாரு, குறிப்பாக அவை முன்னவர் பேசுகிறது தான் நீக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு ஆக்கப்பூர்வமான சட்டப்பேரவையாக நடக்க வேண்டியதை அக்கப்பூர்வமாக மாற்றிட்டு இருக்காங்க. குறிப்பாக பர்சனல் வெஞ்சன்ஸை வச்சு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறார். இப்போ இந்த ₹1 நம்ம கொடுத்தா 40 பைசா கொடுக்குறாங்கன்னு எந்த அளவுக்கு பாரு. அப்பப்பா, இவருக்கு யார் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தான்னு தெரியல. அதே ஆதவ் அர்ஜுனா என்ன சொல்கிறாருன்னா, நீட்டை ஆதரித்தது, தீர்மானத்தை நிறைவேற்றியது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு தவறான தகவலை பேசுறாரு. நாடாளுமன்றத்துல நீட் மசோதாவை வந்து முன்மொழிந்தது பேசுறாரு. ஆனால் அதற்கு ஏவாவேலு அவர்கள் எடுத்து பதில் சொன்னார், அந்த மாதிரி பில்லாம் பாஸ் பண்ண முடியாது, ஆனால் துணை அமைச்சர்களுக்கு அந்த விதமான உரிமைகள் கிடையாது. இது எங்கேருந்து வருதுன்னா, பாஜகவினர் கட்டிவிட்ட ஒரு பொய் குற்றச்சாட்டை இன்றைக்கி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் ஒரு அமைச்சருன்றதை நீங்கள் முதல்ல உணருங்க. உங்களுடைய பர்சனல் வெஞ்சன்ஸை காட்ட வேண்டிய இடம் அது இங்கே இல்லை. நீங்கள் தனியாக பொதுக்கூட்டம் போட்டு என்ன வேணால் பேசிட்டு போங்க. இப்போ தமிழ்நாட்டு மக்கள் உங்களை ரொம்ப நம்பினாங்க. நம்முடைய தளபதி அவர்கள் பெண்களுடைய பொருளாதார முன்னேற்றம் அடைய வேண்டும்ன்றதுக்காக மாதம் 1000 ரூபாய் கொடுத்தாரு, இந்த விடியல் பயணங்கள்லாம் கொடுத்தாரு. இன்றைக்கி அதில் பெரிய பெண்கள் வந்து பலனை பெற்றிருக்கிறோம். இந்தியாவிலே பெண்கள் தான் அதிகமாக வேலைவாய்ப்புக்கு செல்லக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் இந்த விடியல் பயணம். நீங்கள் என்ன சொன்னீங்க, 2500 ரூபாய் தரேன்னு சொன்னீங்க. நான் வந்த அடுத்த நிமிடமே உங்களுக்கு 2500 ரூபாய் தரேன்னு சொன்னீங்க, தந்தீங்களா? பச்சை பிள்ளை, படிக்கிற பிள்ளை, நடக்கிற பிள்ளை, வீட்டில் இருக்கிற பிள்ளை, வேலைக்கு போகிற பிள்ளை, யாருக்குமே பாதுகாப்பு இல்லை சிஎம் சார் அப்படின்னு பேசுனீங்க. இன்றைக்கி யாருக்கு பாதுகாப்பு இருக்குது? அதே போல் சிலிண்டர் தருவேன்னு சொன்னீங்க. அது தமிழ்நாடு முழுக்க நீங்கள் வெற்றி பயணங்கள் போகலான்னு சொன்னீங்க. இப்படி எத்தனை திட்டங்களை நீங்கள் அறிவிச்சிங்க. என்ன இப்போ நீங்கள் செய்ய போகிறீங்க? எதுவுமே இல்லை. அதாவது சிவகாசி மாதிரி படபடன்னு வெடிக்கும் இந்த பட்ஜெட்டுன்னு நினச்சாங்க. கடைசியில் இது மத்தாப்பு பெட்டு மாதிரி ஆயிடுச்சு. அதனால் மக்கள் கேள்வி கேட்க தொடங்கிட்டாங்க. நீங்கள் சொன்னீங்க அவர் பிரதமர் ஆகணும் அப்படின்னு சொல்லி. தமிழ்நாடு நான் சொல்லல, அவரும் சொல்லல, அது வந்து ஒரு மறைமுகமாக அவங்க சொல்றாங்க. விஜய் அவர்களை வச்சுதான், முதலமைச்சர் அவர்களை வச்சுதான் அவர் சொல்றாரு தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தர் வரணும் அப்படின்னு. ஆனானப்பட்ட கலைஞரே, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரே என்ன சொன்னார்? என்னுடைய உயரம் எனக்கு தெரியும்னு சொன்னார். நீங்கள் தமிழ்நாட்டு தமிழ் படங்கள் தான் நடிச்சிருக்கீங்க. பிரதமர் ஆகணும்னா ஹிந்தி படங்கள்லாம் நீங்கள் நடிக்கணும். அப்படி தானே நீங்கள் போய் அந்த மக்கள்கிட்ட போய் சேர முடியும். அதனால் நீங்கள் வந்து திசை திருப்பல்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. தமிழ்நாட்டு மக்கள் ஒரு வாய்ப்பை தான் உங்களுக்கு கொடுத்தாங்க. 3 மாதத்தில் நீங்கள் யாருன்றதை தெரிஞ்சிட்டாங்க. அதனால் நீங்கள் வந்து பிரதமர் ஆகணும், ட்ரம்ப் மாதிரி வந்து அமெரிக்க அதிபர் ஆகணுன்ற கனவுல இங்கே எடுப்படாது. திமுக என்பது திராவிட இயக்க கொள்கைகள் இல்லை. அவரோட ஜோஷியர் வந்து சொல்லியிருக்கிறாராமே, அவருக்கு அந்த ராசியா ஏதோ சம்திங் இருக்கு அப்படின்னு. இல்லை, அது அவர் சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் இன்னொருத்தவங்க பேரை கூட சொன்னாங்க, துணை முதலமைச்சர் ஆக போகிறாங்கன்னு. இவருமே ஜோசியர் பேச்சை கேட்டார்னா கடைசியில் என்ன ஆகும் அப்படின்றத பார்த்து, எந்த ஜோசியரை தன்னுடைய பர்சனல் அட்வைசராக போனாரோ அதே ஜோசியர் எல்லாரோடைய எதிர்ப்பு வந்த பிறகு பேக் அடிச்சிட்டாரு. அப்போ தன்னை பற்றியே ஜோசியரால் கணிக்காத போதே தமிழ்நாட்டை பற்றியோ முதலமைச்சர் பற்றியோ கணிச்சு சொல்வது எந்த விதத்தில் சரியாக இருக்குன்றதை மக்கள் தான் உணரணும். கண்டிப்பாக. கண்ணன் சார், இப்போ இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, சட்டமன்றத்தை வந்து ஒரு நாடக மேடையாக ஆக்குகிறது தாவேகா அப்படிங்கிறத பற்றி பேசிட்டு இருக்காங்க. இன்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு அமைச்சர், இவர் தான் நிதி அமைச்சர்னு நினைக்கிறேன், அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு பாட்டு பாடியாச்சு, ஒரு கதை சொல்லியாச்சு, ஒரு கொட்டேஷன் சொல்லியாச்சு அப்படிங்கிறாரு. அப்போ இதெல்லாம் எப்படி வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது? ஒரு பாட்டு பாடி ஒரு கொட்டேஷன் சொல்லி ஒரு டைலாக் பேசினா சரியா போச்சா அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்குல்ல? ரீல்ஸுக்கு கண்டென்ட் கிடைச்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்க சொன்ன குறிப்பிட்டது போல நாடக மேடையா மட்டும் இல்ல, இத ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டாவே மாத்தி இருக்கிறாங்க. ஒரு ஆக்ஷன், ஒரு ரியாக்ஷன், ஒரு வசனம், அதற்கான விஷயம், அதாவது முதலமைச்சர்ல இருந்து அமைச்சர் வரைக்கும் அனைவரும் இது ஒரு நாடக மேடையாவும் ஷூட்டிங் ஸ்பாட்டாவும் மாத்தி சட்டமன்றத்திற்கான மாண்பு, மரியாதை, இந்த சட்டமன்றம் எப்படி ஒவ்வொரு உறுப்பினரையும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்களே, அந்த மாண்புங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்? இந்த அவை மக்களுக்கான அவை. இந்த அவை மக்களுக்கு தேவையான சட்டங்களையும் திட்டங்களையும் தீட்டி செயல்படுத்துகிற அவை. இந்த அவை தமிழகத்தை, ஒரு மாநிலத்தை
அந்த வளர்ச்சியை, முன்னேற்றத்தை எடுத்து செல்லுகிற அவை. இந்த அவையில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினரும் மக்கள் பிரதிநிதிகள், மாண்புமிகுக்கள் என்று சொல்லித்தான் இந்த அவைக்கு இவ்வளவு பெரிய மாண்பு வருகிறது. இல்ல அப்படின்னா தாவேகாவினுடைய அமைச்சர்களுக்கோ முதலமைச்சருக்கோ அல்லது அங்க இருக்கிற தாவேகாவினுடைய எம்எல்ஏக்களுக்கெல்லாம் ஒரு சீரியஸ்னஸே இல்லைன்னு சொல்றீங்களா? மாநில பிரச்சனைகள் குறித்து அவங்களுக்கு எந்த விதமான ஒரு சீரியஸ்னஸும் இல்லை. தமிழ்நாட்டினுடைய அமைச்சரவையை, அந்த சட்டமன்றத்தையே வந்து அவங்க ரொம்ப இலகுவா எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்களா? சினிமா டயலாக் சிஎம் விஜய், நான் வந்து பெண்களுக்கு ஒரு பாதிப்பு என்றால், தமிழகத்திற்கு ஒரு பாதிப்பு என்றால் பீஸ்டாக மாறிவிடுவேன் சொன்னார்ல. இப்ப வேஸ்டால உட்கார்ந்து இருக்கிறாரு. முதல்ல இந்த அரசு அறிக்கை கொடுத்தது வெள்ளை அறிக்கைன்னு ஒரு வெற்று அறிக்கை கொடுத்தாங்க. அப்புறம் இப்போ ஒரு நிதிநிலை அறிக்கையை தாக்கல் பண்ணாங்க. அந்த நிதிநிலை அறிக்கையில தமிழகத்திற்கான நிம்மதி இருக்கிறதா? தமிழகத்திற்கு தேவையான நிதிகள் இருக்கிறதா? அதை பெறுவதற்கான வழிவகைகள் ஏதாவது சொல்லப்பட்டு இருக்கிறதா? பழைய திட்டங்களுக்கு, குறிப்பாக திமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்களுக்கு புதிய பெயரிட்டு பூசியிருக்கிறார்கள், பூசி மொழியிருக்கிறார்கள். பழைய பானையில் புதிய கஞ்சியை படுத்தி இருக்கிறார்கள். அவ்வளவுதான். இது ஏதோ ஒரு புதுசாக இவர்கள், அதைத்தான் ஐயா ஓபிஎஸ் கூட சட்டமன்றத்தில் கூறியிருந்தார். என்னங்க, நீங்க சொன்ன திட்டத்தை, நீங்க அறிவிச்ச திட்டத்தை இந்த கூட்டத்தொடர்ல அறிவிச்சிருக்கலாம், நடைமுறைப்படுத்துவோம் என்று முன்மொழிவாது எடுத்திருக்கலாம் அப்படின்னு அவரு இந்த மக்களுக்கு தேவையான திட்டங்களை, நீங்க சொன்ன திட்டங்களை செயல்படுத்துங்கன்னு சொன்னா, உங்க பாக்கெட்ல யார் படம் இருக்கு, நீங்க எங்க இருக்கிறீங்க, நீங்க இடம் மாறிட்டீங்க, நீங்க தடமாறிட்டீங்க அப்படின்னு சொன்னா, தாவேகா பூராமே தடமாறிய வந்தவர்கள் தானே, தடுமாறி உட்கார்ந்து இருக்கிறவர்கள் தானே. அங்க யாரு அது கொள்கை கோட்பாடோடு வந்த குல குன்றுகளா உட்கார்ந்து இருக்கிறாங்க? யாருக்காவது சட்டமன்றத்தினுடைய விவரம் புரிகிறதா? மக்களின் தேவை என்ன என்பது புரிகிறதா? மக்களின் சேவையை எப்படி ஆற்ற வேண்டும் என்கிற தெளிவு இருக்கிறதா? எதுவுமே இல்லாமல் பொத்தாம் பொதுவாக வாய்க்கு வந்ததை, பெர்சனல் வெஞ்சன்ஸை ஒருத்தருக்கு ஒருத்தர் கூறி, சபாநாயகரை நீங்க உட்காருங்க உங்களுக்கு ஒன்றும் தெரியலன்னு சொல்ற அளவிற்கு அவை முன்னவரா இருக்கக்கூடிய செங்கோட்டையனை, உங்கள் பேச்சு அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுகிறது, அமைச்சர்கள் பேச்சு அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுகிறது, ஏதாவது நல்ல திட்டத்தை பத்தி கூறுங்க, பெர்சனலா பேசாதீங்க. இப்ப வந்து சட்டமன்றம் வகுப்பறையாக மாறி இருக்கிறது. அதுவும் சீர்திருத்த பள்ளி மாறி இருக்கிறது என்பது வெட்கமாகவும் வேதனையாகவும், தமிழகத்தின் அவைக்கே இது ஒரு பெரிய அவமான சின்னமாகவும் மாறி இருப்பது என்பது, இதுவரை தமிழகத்தில் சட்டமன்றம் தோன்றிய காலத்திலிருந்து தாவேக ஆட்சிக்கு முன்பு வரை எத்தனையோ பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கின்றன, கலைபரங்களும் நடந்திருக்கின்றன, கருத்து மோதல்களும் ஏற்பட்டிருக்கின்றன. ஆனால் இந்த அளவிற்கு அவை மாண்பு சீரழிகிறது, அவை மாண்பு சீர்குலைக்கப்படுகிறது என்றால் அது இந்த தாவேக அரசால், அமைச்சர்களால் நடக்கிறது என்பது தேவையில்லாத ஆட்சியை, வேண்டாத ஆட்சியை விருப்பமில்லாமல் நாம் சகித்துக் கொள்ள வேண்டிய துர்பாக்கியமான நிலையில் தான் இருக்கிறோம் என்பதைத்தான் காட்டு. சரி சார், இப்போ சட்டமன்றம் குறித்து நம்ம பேசிட்டே இருக்கோம் இல்லையா? இதுல இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து கொண்டு வந்தார். கோவையில் அமுதன் அப்படின்ற ஒரு மாணவனுடைய படுகொலை, 20 பேர் சேர்ந்து வெட்டியும் அடித்தும் அவரை கொலை செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது, அது போதைப்பொருள் தொடர்பான ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் உடனடியாக அங்கேயே வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் எழுந்திரிச்சு சொல்கிறார், இல்லை இது ஏற்கனவே அவர்களுக்குள் இருந்த கோஷ்டி மோதல் அப்படின்னு. அவங்க அம்மா அப்பாவே தெளிவாக சொல்கிறாங்க செய்தியாளர்கள்கிட்ட. ஏன் இது அப்படி ஒரு பச்சையாக சட்டமன்றத்திலேயே இதை வந்து திசை திருப்புவது, இதெல்லாம் எப்படி நம்ம? இல்லை, அவங்களுக்கு சட்டமன்றமாக இருந்தாலும் என்ன, கோயிலாக இருந்தாங்கன்னா, ஸ்கூலாக இருந்தா என்ன? ஏன்னா நேற்று தான் ஒரு பிரம்மாண்டமான விழா நடத்தி தமிழ்நாட்டில் ஒரு அந்த இரட்சகனை போல போதைப்பொருள் ஒழிப்பதற்கு தனிப்படையை முதலமைச்சர் விஜய் உருவாக்குன மறுநாள் கல்லூரிக்குள்ளேயே அவர் அந்த நிகழ்ச்சியை எங்க துவங்குறாருன்னா, ஒரு கல்லூரிக்குள்ள, மாநில கல்லூரிக்குள்ள துவங்குறாரு. ஆனா அந்த நிகழ்ச்சி நடந்த மறுநாள் கோயம்புத்தூர்ல ஒரு கல்லூரிக்குள்ளேயே போதைப்பொருள் விற்பனை மற்றும் நடமாட்டம் அதிகமா இருப்பதை போயிட்டு 1க்கு 2 முறை போய் அவர் பிரின்சிபால்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாரு. அவர் கூப்பிட்டு இந்த பசங்களை கண்டிக்கிறாரு. அதனால் முன்விரோதம் ஏற்படுகிறது. அதனாலதான் இந்த கொலையே நடந்திருக்கு. இப்படிதான் எல்லா ஊடகத்திலும் பத்திரிகையிலே வந்த செய்தி. ஆனா நம்மளுடைய கல்வி அமைச்சர் சிறப்பு புலனாய்வுத்துறை அதிகாரி, அவர் ஒரு டயலாக் அப்படியே மாத்தி போட்டாரு.
இதை வந்து முன்விரோதம். முன்விரோதம் எதுக்காக முன்விரோதம்? முன்விரோதம் 2 விஷயத்தில் வரணும். ஒன்று பொண்ணுக்காக வரணும், இல்லை பணத்துக்காக வரணும். படிக்கிற பசங்க அது பிரச்சனை இல்லை. ஒன்று பொண்ணாக இருக்கணும், போதையாக இருக்கணும். போதை தான்னு பத்திரிகையில் சொல்லிடுச்சு, அவங்க அம்மா அப்பாவும் சொல்கிறாங்க. வெக்கமா இல்லையா? ஐயா, நீங்கள் என்னென்ன பேசுகிறீங்க தேர்தலுக்கு முன்னாடி? நீங்கள் சென்னையில் ஒரு அமைப்பை படையை ஆரம்பிக்க வைக்கிறீங்க, கோயம்புத்தூரில் போய் அந்த படை ஆரம்பிக்கிறதுக்குள்ளே அவங்க ஒரு மாணவர் படுகொலை. சினிமாவில் தாங்க பார்த்துருக்கோம் இதெல்லாம். கோஷ்டி தகராறு, 10 பேர் சேர்ந்து ஒரு மாணவரை அடித்தே படுகொலை செய்வதெல்லாம் சினிமாவில் பார்த்துருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு அன்றாட காட்சியாக இருக்கிறது. அம்பத்தூரில் ஓட விரட்டி, எனக்கு தெரிஞ்சு இந்த ரவுடிங்க படுகொலை ஓட விரட்டிலாம் வந்து கொள்ளை கூட்டத்தை அல்லது முன்விரோதமாக இல்லை ரவுடிங்கக்குள்ள ஒரு கோஷ்டி முதல் கேங் வாரு அப்படி வர சொல்ல ஓட விரட்டுவாங்க. 26 வயசு பொண்ணை ஓட வெட்டி கொண்டு இருக்கிறாங்க. சட்டம் ஒழுங்கு எங்கே? என்ன பண்றார் முதலமைச்சர்? ஒண்ணுமே இல்லை, வெறும் அமைதியாக உட்கார்ந்துருக்கிறார். இந்த அமைச்சருங்க இவர் அமைதியா இருந்தா போதும்ட்டு இந்த இந்த கவனஈர்ப்பு தீர்மானத்தை வந்து திங்கட்கிழமை வந்து நான் இது பண்றேன், ஆய்வு பண்ணிட்டு அப்படி என்ன ஆய்வு பண்ண என்னங்க இருக்கு இதுல? அது முழுமையா கூட சொல்ல விடல, எதிர்க்கட்சி தலைவரை முழுமையாக கூட பேச விடல. முதல்ல தனி தீர்மானம் என்னன்னு தெரியல, கவனஈர்ப்பு தீர்மானம் என்னன்னு தெரியல, கேள்வி நேரம்னா என்னன்னு தெரியல, வெட்டு தீர்மானம் என்னன்னு தெரியல. எதுவுமே தெரியாதவங்க நாங்கள் மாட்டிட்டு முழிக்கிறோம் பாருங்க. உண்மையை சொல்லணும்னா நாங்கள் எங்களுக்கு ரொம்ப கஷ்டங்க அதெல்லாம். ஒரு ஏதாவது எனக்கு தெரிஞ்சு நரசிம்மராவுக்கு பிறகு ஒரு சகிப்புத்தன்மை உள்ள தலைவர்னு சொன்னால் அது வந்து நம்ம எங்கள் அண்ணன் உதயநிதியை சொல்லலாம். எதிரில் உட்கார்ந்துருக்கிற யாருக்கு எதுவும் தெரியாதுங்க. சபாநாயகர் சைடில் செய்கை காட்டுறாரு, இவர் இங்கே அடித்தா அதுக்கு இப்படி தட்டினாதான் அவங்க தட்டவே ஆரம்பிக்கிறான். கவன ஈர்ப்பு தீர்மானம் தெரியாது, கேள்வி நேரம் தெரியாது, ஒத்துழைப்பு தெரியாது, வெட்டு தீர்மானம் தெரியாது. கோயம்புத்தூர் மாணவன் படுகொலையை இன்னைக்கு கேள்வி எழுப்புனா திங்கட்கிழமை பதில் சொல்றேன்னு சொன்னாங்கன்னா உங்க நிர்வாக லட்சணத்தை என்னவென்று சொல்வது? கலைஞர் இருந்தார், தளபதி இருந்தார், அடுத்த ஸ்பாட்ல 10 நிமிஷம் அங்க என்ன நடந்ததுன்ற அந்த அவர் கேள்வி கேட்டு முடிஞ்சு உட்கார்றதுக்குள்ள அடுத்த நிமிஷம் எழுந்து பதில் சொல்லுவாங்க. கண்டிப்பா இல்ல, இது எல்லாமே வந்து உளவுத்துறையினுடைய அந்த ரிப்போர்ட்டாக அல்லது காவல்துறையினுடைய ரிப்போர்ட்டாக முதலமைச்சருடைய டேபிளுக்கு போகும் அப்படின்னு சொல்றாங்க. ஞாபகம் வச்சுங்க, இன்னும் நல்லா ஏமாத்துறாங்க. இதோ எதிர்கட்சி தலைவர் இன்னைக்கு காலையில் 11 மணிக்கு போய் அந்த ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுத்துருக்க மாட்டார், நேற்று நைட்டே கொடுத்துட்ருப்பார். ஒத்திவைப்பு தீர்மானம் 10 அதிகாரிகள் கை மாறி இருக்கும், ஐஏஎஸ் ஆஃபீஸர்கிட்ட போயிருக்கோம், ஹோம் செக்ரட்டரி போயிருக்கோம். நாளைக்கு எதிர்கட்சி தலைவர் பேச போகிறாரு, இந்த கேள்வி கேட்டால் சிஎம் இந்த பதில் சொல்லணும் அப்படின்ட்டு இந்த கேள்வி 15 அதிகாரிகிட்ட சுற்றி டேபிளை பதில் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. முதலமைச்சருக்கு தொண்டை சரியில்லையா என்னன்னு தெரியல, திங்கக்கிழமை தான் அதை பற்றி பேசுவாருன்றாங்க. ஏன், என்ன காரணம்? கோயம்புத்தூரில் 10 வயசு பாப்பாவை படிக்கிற குழந்தைய கற்பழிச்சு படுகொலை சொன்னபோது அந்த குற்றவாளி கைது பண்ணி இந்த பாப்பாவை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி வீட்டுக்கு கூட கொடுத்து அனுப்பலைங்க. பாடியை நேராக சுடுகாடு கொண்டு போனாங்க. அந்த மாதிரி கேவலமான ஆட்சி இது. இவங்க ஏன் தெரியுமா இப்போ திங்கக்கிழமை பண்ணுறாங்க? இன்னைக்கு நாளைக்கு போஸ்ட்மார்ட்டம் முடியணும், அடக்கம் பண்ணணும், பிரச்சனை சாந்தமாகணும், அப்போ தான் எழுந்து பேசுவாருன்னா இது என்ன அநியாயம் இது? கண்டிப்பாக, அதாவது பிரச்சனைகளை செவிமடுக்கவோ அல்லது அதை எதிர்கொள்வதற்கோ துணிச்சலும் தயாராக இல்லாத இல்லை, அருகதையும் இல்லை, அதற்கான தகுதியும் இல்லை. கண்டிப்பாக பேசுவோம். மணியம், இப்போ என்னென்ன ஒரு கேள்வி, இந்த கோவை மாணவனுடைய இந்த படுகொலையிலேயே பார்த்தீங்கன்னா அந்த மாணவன்கிட்ட அவங்க தான் கேட்டிருக்காங்க யார் யாரெல்லாம் வந்து போதைப்பொருள் பயன்படுத்துகிறாங்க, என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்களே கேட்டு வாங்கியிருக்காங்க. அப்புறம் இவர்கள் வாங்கும்போது கான்ஃபிடென்ஷியலாக விசாரிக்கணும் அப்படிங்கிறதான அதில் இருக்கிற எத்திக் அதுதானே. ஆனால் அதை மீறி எப்படி அது லீக் ஆகுது, அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த எதிர்கும்பல் எப்படி வந்து இந்த மாணவனை தாக்குகிறது அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல, ஏன் அதை வந்து கான்ஃபிடென்ஷியலாக அவங்க வந்து மெயின்டைன் பண்ண மாட்டேங்கிறாங்க? இன்னைக்கு காலையில் நான் ஃபேஸ்புக்கில் அதை பார்த்த சமூக வலைத்தளங்களை பார்த்தோன்னு அழுதுட்டேன். ஏன்னா யார் பெற்ற பிள்ளையோ அந்த அப்பா அம்மா கதறல் இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைய வளர்த்துருப்பாங்க. கல்லூரி நிர்வாகம் தான் எல்லாத்தையும் எங்கள்கிட்டருந்து வாங்கிட்டு அந்த பிள்ளைய நாங்கள் எதுவுமே சொல்ல மாட்டோம், நீ போ வீட்டுக்கு பத்திரமா போ, நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு எப்படி இவங்ககிட்ட வாங்கின தகவல் அவங்கக்கிட்ட போயிருக்கு. அப்போது இந்த கஞ்சா அப்படின்ற புழக்கம் கல்லூரி நிர்வாகத்துக்கு ஏதாவது தொடர்பு இருக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது. முதலமைச்சர் அவர்கள் காலையில் தான் தொடங்கி வைக்கிறார் போதையில்லா தமிழ்நாடுன்னு. இந்த போதையற்ற தமிழ்நாடுன்னு சொல்லி ஒரு கல்லூரியில தான் போய் அவர் திறந்து வச்சுட்டு சொல்றாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நீங்கள் வந்து
புக் பண்ணலாம், ஏதோ சுடிதாரு இப்போ பெண்களை நம்மள மீஷோவில் பண்ணுற Order பண்ற மாதிரி மாதிரி இவங்க வந்து புக் Taskmark பண்ணலாம் இதை டாஸ்மார்க் அப்படின்னு சொல்கிறது. இது என்ன விதத்தில் திருப்பி யார் பாதிக்கப்பட போகிறாங்களோ, இவரை யாரெல்லாம் பெரிய அர்ஜுன் மாதிரி முதலமைச்சராக வந்து ஒரே கையெழுத்தில் தமிழ்நாட்டை மாற்றிடுவான்னு நினச்சி ஓட்டு போட்ட பெண்களுக்கு தான் இதில் பெரிய பாதிப்பு. நீங்கள் அந்த கோவை பகுதியிலே பார்த்தீங்கன்னா 3 கொலை நடந்திருக்கு இந்த ஆகஸ்ட்லேயே மட்டும். அஸ்வினா, அதே போல் அமுதன், நவீன் அப்படின்ற ரொம்ப சின்ன பசங்க, 25, 19, 20 வயசு. இப்போ கல்லூரி கனவோட வரக்கூடிய மாணவர்களுக்கு எதனால் இந்த கொலை ஏற்பட்டிருக்குது? கஞ்சா அப்படின்ற விஷயத்த ஒரு தட்டி கேட்டார் அப்படின்றதுக்காக. இதே மாதிரி கூட நீங்கள் ஆர்கே நகரில் ஒரு செய்தி வந்தது, இந்த மாதிரி தொடர்ந்து கஞ்சா விற்பனை நடக்குது அப்படின்றத தட்டி கேட்டார், இதை தகவல் கொடுத்தாருன்னு சொல்லி வெட்டி கொலை செய்யப்பட்டாங்க. அப்போ நமக்கு ஒரு அச்சம், ஒரு பதட்டம் வருது பார்த்தீங்களா? அப்போ தமிழ்நாட்டில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நம்ம பேசினா நாளைக்கு நமக்கு பாதுகாப்பு இல்லை, நாளைக்கு நமக்கும் இப்படி ஒரு நிலை வருமோ அப்படின்ற ஒரு பயம் வந்து இருக்குது. நீங்கள் தமிழ்நாட்டில் இன்றைக்கி சொல்ல போனோன்னா சட்டப்பேரவையில் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் உதயநிதி அவர்களை தான் நம்பி இருக்கிறோம். ஏன்னா இந்த மாதிரி நடக்கக்கூடிய மக்கள் விரோத போக்குகளை அவர் தான் பேசுகிறார். ஆனால் சபாநாயகர் என்ன பண்ணுறாரு, நான் வந்து ரொம்ப நேர்மையாக நடத்துகிறேன்னு சொல்லிட்டு ஒரு விதத்தில் அதை செய்தாலும் கூட மறு விதத்தில் என்ன பண்ணுறாருன்னா இது போன்ற விஷயங்களை பேசவே விட மாட்டேங்கிறார். இல்லை நீங்கள் இதை பற்றி பேசாதீங்க, வேணாம் போதும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ எப்படி போய் கேட்கும்? இப்போ நீங்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து உடனடியாக வந்து இது எப்படி பதில் சொல்றாரு? ஒரு தவறான ஒரு பொய்யை சொல்லுவதற்கு அங்க அனுமதி இருக்கிறது. நீங்க மக்கள் பிரச்சனையை பேசுவதற்கு நேரம் இல்லை. உங்களுக்கு எவ்வளவு ஒரு பொறுப்பு மிகுந்த பதவி இருக்குது, புகழ் பாடும் மன்றங்களா மட்டும் நீங்க நினைச்சிட்டு இருக்காதீங்க. மக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த 3 மாதத்துல ஜனநாயகன் படம் எப்படி ஃபெயிலியர் ஆச்சோ அதே போலதான் இந்த ஆட்சி நிர்வாகமும் ஃபெயிலியர் ஆயிருக்கு. சரி, நன்றி. கண்ணன் சார், ரொம்ப ரொம்ப சுருக்கமா உங்களுடைய நிறைவு கருத்து 1 நிமிஷத்துக்குள்ள ப்ளீஸ். 1 நிமிஷத்துக்குள்ள ரொம்ப டைம் குறைவா கொடுத்துருக்கீங்க, இருந்தாலும் சொல்லிடுறேன். தமிழ்நாட்டின் இன்றைக்கு மிக முக்கிய பிரச்சனை காவிரியில இருந்து தண்ணி வரணுங்கிறது. இன்னைக்கு கர்நாடக அணைகள்லாம் நிரம்பி இருக்கிறது. அதை கேட்டு பெறுவதற்கு எந்த முன்னெடுப்பையும் முகாந்திரத்தையும் இந்த அரசு எடுக்கல. அது மாதிரி நடைபெறுகிற கொலை, கொள்ளை, கற்பழிப்பு போன்ற குற்ற சம்பவங்களை தடுப்பதற்கான எந்த நடவடிக்கையோ எந்த முன்னெடுப்பையோ எடுக்கல. சினிமாவுல ஆக்ஷன் பண்ணினால் மட்டும் போதாது, ஆக்ஷன் பண்ணினவங்க ஆட்சியில உட்கார்ந்தா என்ன நிலை ஏற்படும், இது பீஸ்ட் அல்ல வேஸ்ட் என்பதைத்தான் இவர்களுடைய ஒவ்வொரு காட்டுகிறது. வாக்களித்த மக்கள் இது பெரும் துயரம், துன்பம், துரதிர்ஷ்டம். நன்றி. 3 பேரும் உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. சிந்தனை களம் நிகழ்ச்சியுடன் நிறைவடைகிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.